பாண்டவர்கள் பாண்டு இறந்த பின் அஸ்தினாபுரத்திற்கு வந்த ஆரம்ப காலங்களில் துரியோதனனோ அல்லது மற்ற 99 கௌரவ சகோதரர்களோ பாண்டவர்களை வெறுக்கவோ அவர்கள் மீது எந்த ஒரு பகைமை உணர்வையோ கொள்ளவில்லை. உண்மையை சொல்ல போனால் கௌரவர்களுக்கு பாண்டவர்கள் மீது வெறுப்பை உண்டு பண்ணியது பீமன் தான். குந்தியின் மகன்கள் காட்டில் பிறந்து 15 வயது வரை காட்டில் வளர்ந்தவர்கள் என்பதால் வேத முறைப்படி சில சடங்குகளை செய்து அவர்களுக்கு சுத்திகரிப்பு செய்ய சில யாகங்களை செய்து அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களாக மாற்றப்பட்டனர். பாண்டவர்கள் திருதராஷ்டிரன் மகன்களுடன் விளையாடும் போதெல்லாம் தங்கள் திறமையை அதிகமாக நிரூபிப்பதற்காக தங்கள் பலத்தை அதிக அளவில் பயன்படுத்துவார்கள். பாண்டவர்கள் 5வரும் தேவர்களின் மகன்கள். ஆனால் கௌரவர்கள் மனிதனான திருதராஷ்டிரனின் மகன்கள். தேவசக்தி மனித சக்தியை விட வலிமையானது என்பதால் கௌரவ சகோதரர்களால் பாண்டவர்களின் சக்திக்கு இணையாக போட்டியிட முடியவில்லை. முதல் பாண்டவனான யுதிஷ்டிரன் மட்டும்தான் கௌரவர்களை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாமல் மனித இயல்புடன் அவர்களுடன் அன்பாக பழகினான். மற்ற 4 பாண்டவ சகோதரர்களும் தங்களின் தேவ தந்தையின் மூலமாக தங்களுக்கு கிடைத்த சக்திகளை வைத்து கௌரவர்களை எப்பொழுதும் விளையாட்டு என்ற பெயரில் வதைத்தனர். வாயுதேவரின் மகனான பீமன் மிதமிஞ்சிய வேகத்திலும் இந்திரதேவனின் மகனான அர்ஜுனன் எந்த அளவு தொலைவில் இருந்தாலும் இலக்கை சரியாக குறிவைத்து தாக்குவதிலும் அஸ்வினி குமாரர்களின் மகன்களான நகுலனும் சகாதேவனும் தூசியை கூட சிதறடித்து தாக்குவது என தங்கள் திறமையை வெளிப்படுத்தி கௌரவர்களால் எங்கள் அளவிற்கு திறம்பட செயல்பட முடியாது என்று ஏளனம் செய்து கௌரவர்கள் எங்களை விட திறமையில் குறைந்தவர்கள்தான் என்று சொல்லி சொல்லி அவர்களை மனதால் வதைத்தனர். பீமன் 1000 யானையின் பலங்களை கொண்ட தன் சக்தியினால் அளவுக்கு அதிகமான உணவுகளை உண்டு கௌரவர்களுக்கு உணவு கிடைக்காமல் செய்து அவர்களை பட்டினி கிடக்க வைப்பான். 100 கௌரவ சகோதரர்களையும் அடிப்பான். வாயுதேவனின் சக்தி தனக்குள் இருப்பதை பயன்படுத்தி கௌரவர்கள் தலைமுடியை பிடித்து கொண்டு அவர்களை தங்களுக்குள் சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளும்படி செய்வான். எங்களை இப்படி ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி எங்கள் கரங்களாலே அடிக்க வைக்காதே என்று கௌரவ சகோதரர்கள் பீமனிடம் கெஞ்சுவதை பார்த்து பீமன் சிரிப்பான். அவர்கள் தலைமுடியை பிடித்து கொண்டு தூக்கி அவர்களை கீழே எறிவான். அதனால் கௌரவ சகோதரர்களில் சிலருக்கு முழங்கால்களிலும் சிலருக்கு தலையிலும் சிலருக்கு தோளிலும் அடிபடும். வலி தாங்க முடியாமல் அவர்கள் அழுவதை பார்த்து பீமன் சிரிப்பான். சில சமயங்களில் ஆற்றங்கரையில் விளையாடும் போது பீமன் 10க்கும் மேற்பட்ட கௌரவர்களை கொத்தாக பிடித்து கொண்டு அவர்களை ஏறக்குறைய மூச்சு திணறி இறக்கும் அளவிற்கு ஆற்று நீரில் மூழ்கடித்து கடைசி நொடியில் அவர்களை நீரின் மேற்புறத்திற்கு கொண்டு வருவான். அரண்மனை நந்தவனத்தில் திருதராஷ்டிரன் மகன்கள் பழங்களை பறிப்பதற்காக மரங்களில் ஏறி மரக்கிளையில் அமர்ந்து பழங்களை பறித்து கொண்டிருக்கும் போது பீமன் தனது கால்களால் அந்த மரத்தை எட்டி உதைத்து பழங்களையும் அதை பறிப்பதற்காக மரத்தில் ஏறி அமர்ந்திருந்த கௌரவர்களையும் சேர்ந்து கீழே விழ வைப்பான். அவர்களை வதைப்படுத்தி அவர்கள் துன்பத்தில் இன்பம் கண்டான் பீமன். சிறுவர்களாக இருந்த கௌரவர்களை வேகத்திலும் பலத்திலும் பீமனுக்கு அவர்கள் இணையானவர்கள் இல்லை என்பதை ஒவ்வொரு முறையும் அவர்களை துன்புறுத்துவதன் மூலம் தன் பலத்தை வெளிப்படுத்தி நிரூபித்துக் கொண்டிருந்தான். பீமனின் அற்புதமான சக்தியை கண்டு துரியோதனன் வியப்படைந்தான். மேலும் பீமன் தனது சக்தியை பயன்படுத்தி தன்னையும் தனது 99 தம்பிகளையும் துன்புறுத்துவதை பார்த்து திருதராஷ்டிரரின் மூத்த மகனான துரியோதனன் பீமன் மீது பகைமையை கொள்ள துவங்கினான். தன் அறியாமையினாலும் பீமனை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற தனது லட்சியத்தாலும் துர்மார்க்கமும் அநீதியுமாக தன் மனதை மாற்றி பாவச் செயல்களை செய்ய தன்னை தயார்படுத்தி கொண்டான். துரியோதனனின் இந்த வெறுப்பு உணர்வு அதிக அளவில் வளர்த்து கொண்டான். தினம் தினம் தன் தம்பிகளை பீமன் துன்புறுத்தலில் இருந்து காப்பாற்றுவதற்காக பீமனுக்கு விஷம் கொடுக்கும் அளவிற்கு தன் மனதில் வெறுப்பு உணர்வை ஆழமாக விதைத்து கொண்டான். துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மீது இருந்த வெறுப்பு அதிக அளவு வளர்ந்து கொண்டே போனது. வளர்ந்த பிறகும் துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மீது இருந்த வெறுப்பு உணர்வு குறையவில்லை. பாண்டவர்களை கொல்வதற்காக அரக்கு மாளிகையை உருவாக்கினான். பகடையாட்டம் என்ற சூழ்ச்சியின் மூலம் பாண்டவர்களின் சொத்துக்களையும் அவர்களின் ராஜ்யமான இந்திரபிரசத்தையும் அவர்களிடம் இருந்து அபகரித்தான். நிறைந்த சபையில் பாண்டவர்களின் மனைவி திரௌபதியை அவமானப்படுத்தினான். இவ்வளவு செய்தும் துரியோதனனுக்கு அவன் மனதில் பாண்டவர்கள் மீது இருந்த வெறுப்பு குறையவில்லை. துரியோதனன் தங்களை கொல்ல
முயற்சி செய்தும் தங்களது மனைவி திரௌபதியை நிறைந்த சபையில் மானபங்கப்படுத்த முயற்சி செய்தும் பாண்டவர்களில் சகாதேவனையும் பீமனையும் தவிர்த்து மற்ற 3 பாண்டவ சகோதரர்களும் கௌரவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டு தங்களுக்கு சொந்தமான இந்திரபிரஸ்தம் ராஜ்யத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள நினைத்தனர். சமாதானத்திற்கு பீமன் சம்மதிக்காமல் இருந்ததற்கு காரணம், பீமன் பிறவியிலேயே திமிர் குணம் கொண்டவன். அவனது குணத்தால் தான் துரியோதனன் இந்த அளவிற்கு தீமை குணம் கொண்டவனாக மாறி நின்றான். ஆனால் துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மீது பீமனால் உருவான அந்த வெறுப்பு உணர்வு அவனை பாண்டவர்களுடன் சமாதானம் செய்து கொள்ள விடவில்லை. யுத்த காலத்தில் தோல்வியிட்டு நான் மடிந்தாலும் எனக்கு பரவாயில்லை. யுத்தத்தில் சண்டையிட்டு ஒரு வீரனாக என்னால் என் மரணத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு கன நொடி கூட என்னால் அந்த குந்தியின் மகன்களுடன் சமாதானம் அடைந்து ஒரு சகோதரனாக இணைந்து சேர்ந்து உயிர் வாழ முடியாது என்று சமாதான பேச்சுவார்த்தையை வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டான். இப்படி மரணத்தை கூட ஏற்றுக்கொள்ள தயாராகும் அளவிற்கு சிறு வயதில் பீமன் செய்த துன்புறுத்தல்கள் துரியோதனன் மனதை பாதித்து இருந்தது. மகாபாரத கதையை ஆரம்பம் முதல் முடிவு வரை பாண்டவர்கள் தரப்பில் இருந்தே பார்க்கப்பட்டதால் கௌரவர்கள் தரப்பில் இருந்த நியாயமும் கௌரவர்களுக்கு ஏற்கப்பட்ட அநீதியும் வெளியில் யாருக்கும் தெரியாமலும் புரியாமலும் போய்விட்டது. வியாசரின் பாரத கதையில் பீமன் செய்தது அத்தனையும் அவனது குழந்தைத்தனம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் என்னால் அதை ஒரு குழந்தைத்தனமாக பார்க்க முடியவில்லை. 16 வயது நிரம்பிய ஒருவன் செய்வதை எப்படி சிலரால் குழந்தைத்தனம் என்று சொல்ல முடிகிறது என்று எனக்கு புரியவில்லை. யார் எப்படி சொல்லிக் கொண்டாலும் பீமனின் அந்த செயல்கள்தான் துரியோதனன் மனதையும் குணத்தையும் மாற்ற தூண்டியது. வாலிப பருவத்தில் பீமன் கௌரவர்களுக்கு அந்த அளவில் உடலாலும் மனதாலும் துன்புறுத்தலை கொடுக்காமல் இருந்திருந்தால் துரியோதனன் தீய பாதையில் சென்றிருக்க மாட்டான். அவனும் பாண்டவர்களுடன் இணைந்து ஒரு சுமூகமான உறவில் இருந்திருப்பான். துரியோதனனை பாண்டவர்களை வெறுக்க செய்ததும் பீமனின் செயல்தான். பாண்டவர்களை கொல்லும் அளவிற்கு அவனை தீயவனாக மாற்றியதும் பீமனின் செயல்தான். இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.